இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்துல வாழும் பெரும்பாலான பெண்களின் கனவு நமக்கு கணவனாக அமையக்கூடிய நபரிடத்தில் எல்லா நல்ல குணங்களும் நிறைந்திருக்கணும். ஒரு குறை கூட இல்லாத ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில்தான் நம்ம குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷங்கள் நிறைந்ததாகவும் இருக்க முடியும். இது போன்ற எண்ணங்கள் உடையவர்களுக்காக தான் இன்றைய கதை. வாங்க கதைக்குள் போகலாம். ராதாவும் கீதாவும் இருவருமே பால்யகால சிநேகிதிகளாம். ஒரே பள்ளி ஒரே கல்லூரி என்று படித்து முடித்த பிறகு 2 பேருமே சேர்ந்து ஒரே நிறுவனத்துல வேலை செய்து கொண்டிருந்தார்களாம். சில வருடங்கள் கடந்த பிறகு ராதா அந்த நிறுவனத்திலே வேலை பார்க்கும் ஷியாம் என்கிற நபரை காதல் திருமணம் செய்து கொண்டாளாம். கீதாவுக்கோ பெற்றோர்களால நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெற்றதாம். கீதாவுடைய கணவர் பேர் என்னன்னு பார்த்தோம்னா ரகுவான். இப்படியே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொடங்கி ஒரு 4-5 வருடங்கள் உருண்டோடி விட்டதாம். காலம் செல்ல செல்ல பார்த்தோம்னா ராதாவின் குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வர தொடங்கியதாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா அவருடைய கணவர் ஷியாம் தானா. ராதாவுக்கும் ஷியாமுக்கும் எப்போதுமே கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்குமா. அதனால எப்பொழுதுமே அவங்களுக்குள்ள பிரச்சனை, சண்டை, சச்சரவுன்னு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் ராதாவும் கீதாவும் பேசி கொண்டு இருந்தாங்களாம். ராதா கூறினாலாம், திருமணத்துக்கு பிறகு என் கணவர் அநியாயத்துக்கு மாறிவிட்டார். நான் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர் மாறிட்டாரு. அந்த அளவுக்கு அவருக்குள்ள நான் நினைக்காத குணங்கள் எல்லாம் இருக்குது. எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் சொல்வதுதான் சரி, நான் சொல்வதான் நீ கேட்கணும், அப்படிப்பட்ட ஒரு குணமுடையவராக இருக்கிறார். வர வர வாழ்க்கை மீதே எனக்கு ஒரு விரக்தியும் வெறுப்பும் ஏற்பட்டு போச்சு என்றாலாம். அதை கேட்ட கீதா, என் கணவர் மட்டும் என்னவா எந்த விதத்துல வித்தியாசமானவர், இதே போல குணம் உள்ளவர் தான். நாம் சொல்வதே ஒரு நாளும் கேட்கவே மாட்டார். நான் தென் துருவம்னா அவர் வட துருவம். நாம 2 பேருக்குமே வாய்த்த கணவர் ஒரே போலதான் இருக்கிறார். அதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தா நாம 2 பேரும் தேர்வு செய்ததுதான் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்பே நாம நல்லா யோசிச்சு தீர விசாரிச்சு நல்ல குணம் உள்ள மனிதரா தேர்வு செய்து திருமணம் செய்து இருக்கணும். அப்பதான் நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். சரி, இது காலம் கடந்த சிந்தனை. இனிமேல் யோசனை பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கை முழுவதும் இப்படியே வாழ்வதா, இல்ல இதுக்கு எதனா ஒரு தீர்வு தான் ஏற்படுமான்னு எனக்கு புரியல அப்படின்னு கீதா சொன்னாலாம். அதை கேட்ட ராதா, நம்ம கிராமத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு, அதுல ஒரு குரு இருக்காரு, நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட போனோம்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு நாள் நாமளும் போய் அவரை சந்தித்தா என்ன அப்படின்னு சொன்னாலாம். அதை கேட்ட கீதா, இதுக்கு போய் நல்ல காரியத்துக்கெல்லாம் போய் நம்ம தாமதம் பண்ணவே கூடாது. நாளைக்கே நம்ம 2 பேரும் போய் அந்த குருவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே குரு இருக்கும் இடத்துக்கு போய் சேர்ந்தாரலாம். குருவை பார்த்து தன் பிரச்சனையெல்லாம் எடுத்து குரு கிட்ட சொன்னாராம். அதை கேட்ட குரு, உங்க கணவர்களுக்கு ஏதாவது தவறான பழக்கங்கள் இருக்குதா? அதாவது மது, புகை, இது போன்ற இல்ல வேற ஏதாவது தவறான பழக்கங்கள் உண்டா என்று நீங்க சொன்னா அதுக்கு மேல நான் இதுக்கு என்ன தீர்வு சொல்லலாம்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே ராதாவும் கீதாவும் சேர்ந்தா போல சொன்னாங்களாம், அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கங்கள்லாம் எதுவும் எங்க கணவர்கள் கிடையாது. ஆனா எங்க கணவர்கள் எங்களை புரிந்து கொண்டு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்க கருத்துகளுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க தென் துருவம்னா அங்க வட துருவம் போல நடந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட குரு சொன்னாராம், நான் உங்களுக்கு மகாபாரதத்தில் இருந்து ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்றேன். திரௌபதிக்கு எத்தனை கணவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கீதாவையும் ராதாவையும் பார்த்து கேட்டாராம். அதற்கு 2 பேரும் 5 கணவர்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். குரு, திரௌபதிக்கு 5 கணவர்கள் அமையறதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? ராதா, தெரியும் குருவே. அர்ஜுன ஒரு சுயம்வரத்துல திரௌபதிய மனம் முடித்து வந்தார். திரௌபதியை கூட்டிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தாராம். அப்போ அவங்களுடைய அம்மா குந்தி தேவி வீட்டுக்குள்ள இருந்தாங்களாம். தன்னுடைய அம்மாவை பார்த்து அர்ஜுனன் சொன்னாராம், அம்மா, நான் ஒரு விசேஷமான ஒரு பொருளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே அவங்க அம்மா, எதுவா இருந்தாலும் சரிப்பா, உங்க 5 பேருக்குள்ள நீங்க பங்கிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க அம்மா ஏதோ அர்ஜுன பொருள் கொண்டு வந்திருப்பாருன்னு நினைத்து பொருளை பங்கிட்டுக்க சொன்னாங்களாம். ஆனா அவங்க அம்மாவுக்கு அர்ஜுன திருமணம் முடித்து திரௌபதியை கொண்டு வந்தாருன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியாதான். ஆனாலும் தாய் சொல்ல தட்டக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால திரௌபதி 5 பேருக்குமே மனைவியாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டதான். இதுதானே குரு காரணம் அப்படின்னு ராதா சொன்னாலாம். அதை கேட்ட குரு, இதுக்கு பின்னாடி இருக்கும் உண்மையான காரணத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொன்னாராம். ஒரு காலகட்டத்தில் திரௌபதி கடுமையான தவத்தில் இருந்தாராம். அப்பொழுது இறைவன் காட்சி அளித்து வேண்டிய வரத்தை கேட்க சொன்னாராம். திரௌபதியோ, இறைவா, எனக்கு கணவனா வரக்கூடிய மனிதரிடத்துல
இந்த பூமியில இருக்கிற எல்லா நல்ல குணங்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டாலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரே மனிதனுக்குள் எல்லா நல்ல குணமும் இருக்க வாய்ப்பே கிடையாது என்ற ஒரு காரணத்தினால்தான் 5 கணவர்களை திரௌபதி மணக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவானது என்று குரு சொன்னாராம். இந்த பூமியில் மனிதர்களாக பிறப்பு எடுத்தாலே சில நல்ல குணங்களும் சில கெட்ட குணங்களும் சேர்ந்த கலவைதான் இந்த மனித ஆன்மாக்கள். அப்படி இருக்கும்போது ஒருவர் எவ்வளவு பெரிய மகானாக இருக்கட்டும், சாதுவாக இருக்கட்டும், ஞானியாக இருக்கட்டும், படித்தவராக இருக்கட்டும், ஆனா குறை நிறைந்தவராக தான் இருக்க முடியுமே தவிர எல்லாமே நல்ல குணமாக இருக்க வேண்டும் என்றால் அது மனிதர்களிடத்தில் நிச்சயமாக இருக்க முடியாது. அந்த குணம் தெய்வத்திடத்தில் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். எனவே இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை மற்றும் வேண்டிய சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று குரு சொன்னாராம். எனவே நண்பர்களே, குரு சொன்னதை போல் இந்த உலகத்துல மனிதர்களாக பிறக்கும் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள நிச்சயமாக சில நல்ல குணங்களும் சில கெட்ட குணங்களும் கலந்துதான் இருக்கும். குறை நிறைகள் இல்லாம ஒரு மனிதர் இருக்கவே முடியாது. அது தெய்வமாக தான் இருக்க முடியும். இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் இடத்தில் இருக்கிற நல்ல குணத்தை நாம மலை போல பார்க்க வேண்டும். அவர்கள் இடத்தில் இருக்கிற குறைகளை நாம கடுகு போல் பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை என்றென்றைக்கும் ஆனந்தமாகவும் செழிப்பாகவும் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள். மற்றவர்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.